Welcome to James Students Edufin. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th Standard Accountancy Model Question Paper 3 marks ஓட continuation. So, sum number 37. Samvat Company issued 25,000 shares at rupees 10 per share. Payable 3 on application, 4 on allotment, 3 on first and final call. The public subscribed for 24,000 shares. So, 25,000 shares issue பண்றாங்க company. பட் ஆனால் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணது 24,000 ஷேர்ஸ் தான். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பேர். த டைரக்டர்ஸ் allotted all the 24,000 shares and received the money duly. Pass necessary journal entries. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. ஸோ இது கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 25,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணல, 24,000 ஷேர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு அமௌண்ட்டும் எவ்வளோ வரும்? 24,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் தானே வரும். அப்போ நம்ம இந்த ஹோல் சம்முமே 24,000 ஷேர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 ஆன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி தானே ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து பேங்க் வந்து இங்கே யாரு? பேங்க் இஸ் அ கிவரா ரிசீவரா? பேங்க் இஸ் அ ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 24,000 shares, application money வந்து 3, so 24,000 into 3, 72,000. இப்போ இந்த application மணியை கலெக்ட் பண்ணது ஷேர் கேபிட்டலுக்கு தானே. ஸோ இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ட்ரி, அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 72,000. இந்த சேம் அமௌண்ட் அப்படியே நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே அமௌண்ட் டியூலி ரிசீவ்னு கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த அமௌண்ட்டும் டியூ கிடையாது, எல்லாமே ரிசீவ் பண்ணியாச்சு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4 சொல்லியிருந்தாங்க. ஸோ அலாட்மெண்ட்கான என்ட்ரி, அலாட்மெண்ட் முதல் வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் ரிசீவ்டு என்ட்ரி முதல் போடுவோம், அதுக்கப்புறமா அதை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அடுத்த என்ட்ரியில நம்ம முதல் டியூ என்ட்ரி போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் ரிசீவ்டு என்ட்ரி எழுதுவோம். ஸோ அலாட்மெண்ட்ல டியூ என்ட்ரி எழுதும்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். So amount 24,000 shares into 4 rupees for allotment. அதனால into 4. 24,000 into 4, 96,000. Next அதை ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஷேர் அலாட்மெண்ட்கான மணி தானே ரிசீவ் பண்றாங்க. ஸோ இதுக்கான நரேஷன் எழுதும் போது அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு, அலாட்மெண்ட் மணி ரிசீவ். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட்னு சொல்லும்போது இங்கேயும் அதே தான். ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி, டியூ என்ட்ரிக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 24,000 ஷேர்ஸ் இன்டூ 3, 72,000, 72,000. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ, இது டியூக்கான என்ட்ரின்றதுனால. நெக்ஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு 72,000, 72,000. அவ்வளோதான் இந்த சம். நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் தெரிஞ்சதுன்னா கடகடகடன் இந்த சம்மா என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஷேர் கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட்ல வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஷேர் அப்ளிகேஷனை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், அலாட்மெண்ட்டை ஷேர் கேபிட்டல் கொண்டு வர போறோம்னா ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் எப்பவுமே நமக்கு எதுல வரும்? கிரெடிட்ல தான் வரும். ரிசீவ்ட் என்ட்ரி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரிசீவ்டுன்னு சொன்னாலே பேங்க் வந்து டெபிட்ல தான் வரும். ஸோ ரிசீவ்ட் என்ட்ரி எல்லாத்துலயுமே நமக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு, நீ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோமா பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் ரிசீவ் பண்றோமா பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் பண்றோமா பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு அது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த சம். அடுத்தது சம் நம்பர் 38. Sum number 38. From the following particulars, prepare comparative income statement of Arul Limited. So இங்க நம்ம கொஸ்டின்லயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் போடும்போது அது காமன் சைஸா கம்பேரிட்டிவான்னு கொடுக்கும்போது நம்ம கொஸ்டின்லயே நமக்கான ஆன்சர் இருக்கு கம்பேரிட்டிவ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை கம்பேர் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டா நம்ம என்ன பண்ணணும்? அதை கம்பேர் பண்ணணும். எப்பவுமே 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, 2 இயருக்கான வேல்யூ இல்லை 2 கம்பெனிக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கம்பேர் பண்ணணும் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா. ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ரெவன்யூ ஃப்ரம் 2015, 16, 16, 17 டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 50,000, 60,000, அதர் இன்கம் 10,000, 30,000, எக்ஸ்பென்சஸ் 40,000, 50,000.
இங்கே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னாலும் நமக்கு அது இன்கம் தான். ரெவென்யூனால இன்கம் தானே, அது தவிர இப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதர் இன்கம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் comparative incomes in the books of Arul Limited, comparative income statement as on 31st/3/2017. இங்க வந்து நம்ம எத்தனை காலம் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பர்டிகுலருக்கு ஒரு காலம், 2015-16க்கு ஒரு காலம், 16-17க்கு ஒரு காலம், இதை கம்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு காலம். So absolute amount increased or decreased, absolute amount increased or decreased. Amount increasedனா பிளஸ்ல எழுதணும், amount decreasedனா மைனஸ்ல எழுதணும். அண்ட் கடைசி அதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50,000. 16-17க்கு 60,000. அதர் இன்கம் அதோட சேர்த்து ஆட் பண்ணணும், 10,000. 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஆட் பண்ணிடலாம். 60,000, 90,000. எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ லெஸ் எக்ஸ்பென்சஸ், அமௌண்ட் 40,000. 50,000 மைனஸ் பண்ணும்போது இது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்னு பேர். இதுக்கு என்ன பேரு, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். 20,000, 40,000. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை கம்பேர் பண்ணால் 50,000 வந்து 60,000 என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆனா பிளஸ் 10,000, 10,000, 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 20,000. 60,000, 90,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 30,000. 40,000, 50,000 இதுவும் நமக்கு என்ன இருக்கு, இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்போ பிளஸ் 10,000. ப்ராஃபிட் வந்து 20,000, 40,000 இதுவும் என்ன இருக்கு, நமக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்போ பிளஸ் 20,000. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுத போறோம், நம்ம இதுக்கு பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பெர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் அமௌண்ட் எழுதியிருக்கோம் இல்லையா, எவ்வளோ முதல் கம்பேர் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 10,000. கம்பேர் பண்ண அமௌண்ட்டை மேலே எழுது, பை இதுதான் நமக்கு பேஸ், ஃபர்ஸ்ட் இயர் தான் நமக்கு பேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன அமௌண்ட் இருக்கு, 50,000. தட் இஸ் 15-16 அமௌண்ட் தான் நமக்கு பேஸ், இன்டூ 100. பர்சன்டேஜ்னால எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், இன்டூ 100. ஸோ 00, 00, இந்த 00க்கு 00 கேன்சல் பண்ணியாச்சு. கீழே 5, 20. இப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ, 20. ப்ளஸ்ல இருந்தா நீங்களும் ப்ளஸ்ல தான் எழுதணும், ப்ளஸ் 20. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் 20,000 divided by 10,000 into 100, cancelled, cancelled. So plus 200. 30,000 divided by 60,000 பார்த்தாலே நமக்கு தெரியுது இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், plus 50%. 10,000 by 40,000. So 10,000 by 40,000 into 100, 20 cancel பண்ணியாச்சு, 25. So plus 25. 20,000, 20,000. ஸோ ரெண்டுமே சேம் அமௌண்ட்னா 100%. இவ்வளோதான். இது போட்டால் நமக்கு எவ்வளோ மார்க்கு, 3 மார்க்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் சம் நம்பர் 39. Opening inventory is 29,000. Purchases 2,42,000. Revenue from operation 3,20,000. Gross profit 25% on sale. Closing inventory 31,000. Actually இந்த information அங்கே மிஸ் ஆச்சு, அதனால நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க, கால்குலேட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இது ரேஷியோஸ் லெசன் வந்து வந்திருக்கு. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முதல் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம்.
இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இதுதான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இங்க இருக்கா? இங்க கொடுத்துருக்காங்களா? சம்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுக்கல. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 3,20,000. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளவு? 3,20,000 மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல தான் இருக்கு 25% ஆன் சேல். சேல்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? சேல். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் சேல். அப்போ 25% ஆன் சேல். அப்போ 3,20,000 into 25/100 calculate பண்ணா நமக்கு 80,000 வரும். ஸோ இப்போ 3,20,000 minus 80,000 எவ்வளோ கிடைச்சிருக்கு? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,40,000 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் இன்வென்ட்ரி வேணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. ஸோ இங்க சம்ல ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 29,000. க்ளோசிங் இன்வென்ட்ரி 31,000 divided by 2. So, இப்போ 60,000 divided by 2 எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 30,000. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளவு? 30,000. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள வரலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,40,000 ஆவரேஜ் இன்வென்ட்ரி 30,000. ஸோ கேன்சல் பண்ணா 40க்கு 40 கேன்சல். 3 டேபிள்ல 8 டைம்ஸ். ஸோ இதை டைம்ஸ்ல தான் எழுதும். 8 டைம்ஸ். இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவு? 8 டைம்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் இட். தேங்க்யூ.